Vanakkam, welcome to Xylem CBSE 10th channel. Myself Anish, I'm a chemistry faculty at Xylem. Yes, so my dear students, நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட ஒன் ஷார்ட் சீரீஸை ஒரு 2 கிளாஸ்ல நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல கடைசியா நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதோட கொஞ்சம் யூசஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ டே டு டே லைஃப்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, ஈவன் சம்டைம்ஸ் உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ்ல இதை ஜெனரலா இந்த சாப்டர்ல இருந்து என்ன கேட்கலாம்னா ஜெனரலா இந்த இந்த சாப்டர்ல இருந்து எந்த அளவுக்கு நீங்க டே டு டே லைஃப்ல ஆர் ரீசன்ட் டேஸ் டெக்னாலஜியில எப்படி எல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இப்படிங்கிற ஒரு கேள்வி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, ஸோ சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ல கண்டிப்பா கிரியேட்டிவான சில கொஸ்டின்ஸ் வரும். அந்த கேள்விகள்ல ஒன்று வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இருந்து கேட்கறதுக்கான ரீசன்ட் டேஸ் டெக்னாலஜி வந்து அப்கமிங் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகே, என்ன இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணி இன்கமிங்ல வரக்கூடிய ஃபியூச்சர்ல வரக்கூடிய ரினியூவபிள் ரிசோர்சஸ் என்ன, ஸோ இதை பேஸ்டா இந்தியா அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கும் அப்படிங்கிற பேசிஸ்ல சில கேள்விகள் வரலாம். ஸோ அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இந்த செஷன் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த செஷன்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் அப்கமிங் ஃபியூச்சர் எனர்ஜி, ஓகே, இந்த 2 டாபிக்ஸ், ஓகே, இந்த 2 டாபிக்ஸ் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், ஓகே, இதுல இருந்து இதை எப்படி நம்ம கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த செஷன்ல நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ செஷனுக்கு போகலாம். இன்னும் நம்ம Xylem CBSE 10th சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோட் பை இந்த செஷனுக்கான ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. எஸ் கைஸ், ஸோ நம்ம Xylem பத்தி இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம Xylem அப்படிங்கிறது வந்து சவுத் இந்தியாலேயே ரொம்ப நம்பர் 1 எட்டெக் கம்பெனியா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். அண்ட் இந்த இன்ஸ்டிடியூட்ல நம்ம தமிழ்நாட்டுக்குன்னே நம்ம லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பேட்சஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன்று வந்து வெற்றி பேட்ச். ஸோ இது வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் ஆன்லைன், ஓகே, ஆன்லைன்ல படிக்கணும்னு இருக்கக்கூடிய ரிப்பீட்டர்ஸுக்காக கிரியேட் பண்ண பேட்ச். ஸோ இது வெற்றி பேட்ச். ஓகே, ஸோ அகைன் பார்த்துட்டீங்கன்னா நீங்க 12th படிச்சுக்கிட்டே, இப்போ நீங்க 12th படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ 12th படிச்சுக்கிட்டே நீங்க நான் பேரலா நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி நீங்க நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்னா உங்களுக்காகவே நம்ம கிரியேட் பண்ண பேட்ச் வந்து இந்த தளபதி பேட்ச். ஸோ அதே மாதிரி நீங்க திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துக்கும் ஓகே பக்கத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஆஃப்லைன் சென்டருக்கு பக்கத்தில் நீங்க இருக்கிற பட்சத்தில் நீங்க அங்க போய் டியூஷனா நீங்க கத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த டியூஷன் பேட்சோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி ப்ரோ பேட்ச். இது வந்து ஃபார் +2. அதே மாதிரி +1க்கு இருக்கக்கூடிய பேட்ச் தான் வந்து தல ப்ரோ பேட்ச். ஸோ தென் இப்போ நீங்க 12th கம்ப்ளீட் பண்ண, ஓகே, 12th கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு ரிப்பீட்டடா 1 இயர் ஒரு அகாடமியில ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்க இன்டென்ஷனோட இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே நம்ம Xylemத்தோட பேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறா பேட்ச். இது பியூர்லி ஹைபிரிட் பேசிஸ்ல ரன் ஆகக்கூடிய ஒரு பேட்ச். ஓகே, ஸோ இதுக்கான அட்மிஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம as soon as possible நீங்க கிளாஸை போய் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களோட டீம் வந்து உங்களுக்கு ஃபார் த ஃபர்தர் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? தட்ஸ் இட். யா, நெக்ஸ்ட். எஸ், ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் இந்தியாஸ் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். எஸ், இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்தியாஸ் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஸோ ஃபார் த ஃபியூச்சர் எனர்ஜி ரிசோர்ஸஸுக்காக நம்ம இந்தியா பிளான் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மிஷன் தான் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஸோ இதை யாரு, ஓகே, இதை யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட். ஓகே, அந்த மினிஸ்ட்ரியை கீழே தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல முழுக்க இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. எஸ், ஓகே, ஸோ ஃபார் த ஃபியூச்சர் கண்டிப்பா எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கு. ஈவன் ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு நாள் உங்களால் நினைச்சு பார்க்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதோட தேவை இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ ரீசன்ட் டேஸ்ல நம்ம எனர்ஜிக்காக அதிகமாக டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபாசல் ஃபியூவல்ஸ். பட் இந்த ஃபாசல் ஃபியூல்ஸ் வந்து என்வரான்மெண்ட்ல ரொம்ப அதிகமாக பொல்யூட் பண்ணுது. ஸோ டியூ டு தட் பொல்யூஷன் ரீசன்ட் டேஸ்ல கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஓகே, குளோபல் வார்மிங், டியூ டு கிரீன் ஹவுஸ் கேசஸ் குளோபல் வார்மிங் வந்துருச்சு. தென் சீ லெவல் ரைஸ் ஆகுது. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம்ஸ். ஓகே, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் கிளைமேட் சேஞ்சஸ், தென் நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்ன ஆகுது, ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஈவன் சம்மர் டைம்ல எல்லாம் நம்மளால வெளியில ரோட்ல நடக்கவே முடியல. ஈவன் ரோட்டோரமா போட்டிருக்கக்கூடிய கீழ் கூட மெல்ட் ஆகுது, அந்த அளவுக்கு ஹீட், ஓகே, இருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்னும் ஃபாசல் ஃபியூவல்ஸை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா
அஃப்கோர்ஸ் நம்ம என்வரான்மெண்ட் ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போகும். அட் த சேம் டைம் ஃபாசல் ஃபியூவல்ஸ் வந்து ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்ஸ் அது தீர்ந்து போச்சுன்னா நம்மளால அந்த ஃபாசல் ஃபியூவல்ஸை சீக்கிரமாகவே நம்மளால எடுக்க முடியும். ஓகே, மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. பிகாஸ் ஃபார் த ஃபாசல் ஃபியூவல்ஸ் வி நீட் அட்லீஸ்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஓகே, அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், ஒரு ஃபாசல் ஃபியூவல்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். Okay, so due to the lack of fossil fuels in future, at the same time, if you are burning fossil fuels in recent days, it will pollute the environment. Due to the pollutions, what will happen? The sea level will rise, then global warming, yeah, etc., etc. Okay, so these are the things நம்ம fossil fuels யூஸ் பண்றதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு அல்டர்னேட்டிவா நம்ம ஃபியூச்சர்ல எனர்ஜிக்காக நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can focus on hydrogen. ஸோ ஹைட்ரஜன் இட்ஸ் அ ஃபியூவல். ஓகே, அதுவும் ஒரு ஃபியூவல் தான். ஃபாசல் ஃபியூவல் இருக்குல்ல, ஃபாசல் ஃபியூவல், அதே மாதிரி ஹைட்ரஜன் ஒரு ஃபியூவல் தான். ஸோ ஹைட்ரஜன் ஃபியூவல். ஸோ ஹைட்ரஜன் ஃபியூவலை பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் அ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி நெக்ஸ்ட் டு எலக்ட்ரிசிட்டி. எஸ், இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேரிட் நெக்ஸ்ட் டு எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டிக்காக செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபியூவல் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் அவர் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இட்ஸ் கேரிஸ். ஸோ ஹைட்ரஜனை பொறுத்த அளவுக்கு இதோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் when compared to fossil fuels. ஓகே, எனர்ஜி பர் யூனிட் மாஸ். ஸோ அதோட எஃபிஷியன்சியை நம்ம எனர்ஜி பர் யூனிட் மாஸ். ஓகே, ஒரு கிராம் ஹைட்ரஜன் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில வரக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் when compared to பெட்ரோலியம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா யூசஸ். ஓகே, இது நம்ம ஹைட்ரஜனை apart from energy resources, we are also using as a fertilizers and petroleum refining, steel production and rocket fuel. ஓகேவா? ஸோ ராக்கெட் ஃபியூவல் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒன் ஆஃப் த யூசஸில் வரும். ஓகே, அப்போலோ ஸ்பேஸ் மிஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், ஃபியூவல் செல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அதில் ஹைட்ரஜன் ஃபியூவலாக இருக்கும். ஓகே, ஸோ இது யூசஸ். நெக்ஸ்ட், இப்போ நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஃபியூவல் இருக்குல்ல, அந்த ஹைட்ரஜன் ஃபியூவலை நம்ம கிரே ஹைட்ரஜன் சொல்லுவோம். எஸ், தட் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் அஸ் கிரே ஹைட்ரஜன். ஏன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பிகாஸ் தீஸ் ஹைட்ரஜன் we are manufacturing it from fossil fuels. Actually, I told you that fossil fuelsங்கிறது வந்து ரொம்பவுமே என்ன ஆகும், harmful ஆகும். Because when you are composing, okay, when the combustion of fossil fuels, it will release lot of carbon dioxide. Okay, so if a lot of carbon dioxide வெளியில ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், because carbon dioxide is one of the greenhouse gases. So greenhouse gases வந்து அட்மாஸ்பியர்ல அதிகமாக the effect of greenhouse gases என்ன ஆகும், greenhouse gases-ஓட இம்பார்ட்டன்டான ரோலே என்னன்னா, சன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு, ஓகே, ட்ராப் பண்ணி வைக்கும். ஸோ இப்போ கிரீன்ஹவுஸ் கேஸஸ் அட்மாஸ்பியர்ல அதிகமாக இது ட்ராப் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் அதிகமாகும். அப்படி நிறைய எனர்ஜி இந்த கேஸஸ் ட்ராப் பண்ண அட்மாஸ்பியர்ல டெம்பரேச்சர் என்ன ஆகும், ரைஸ் ஆகும். அட்மாஸ்பியர்ல டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ டியூ டு திஸ் ரீசன் நமக்கு என்ன ஆகுது, the climate changes. Okay, the climate changes and என்ன ஆகுது, ஸோ குளோபல் வார்மிங் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். ஓகே, கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுது, குளோபல் வார்மிங் நடக்குது, சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரீசன், கீப் இட் இன் யூர் மைண்ட் guys. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஹைட்ரஜன், ஓகே, இட்ஸ் அ குட் ஃபியூவல். பட் அந்த குட் ஃபியூவலை எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னது, பேர்னிங் ஆஃப் ஃபாசல் ஃபியூவல்ஸ். இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே. சரி, இப்போ இந்த மாதிரி ஃபாசல் ஃபியூவல்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம என்ன அப்படின்னு சொல்லலாம்னா, இட்ஸ் கால்ட் அஸ் கிரே ஹைட்ரஜன். பிகாஸ் இட்ஸ் நாட் we are getting in a improper way. ஓகே, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வே கிடையாது. பிகாஸ் that way is polluting the environment. we are taking care of hydrogen. ஓகே, நம்ம எதுக்காக ஹைட்ரஜனை ஃபோக்கஸ் பண்றோம்னா, பிகாஸ் ஹைட்ரஜன் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்க வேண்டிய ஒரு ஃபியூவல். பட் அந்த ஃபியூவலை எடுக்க நம்ம என்ன பண்றோம், என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்றோம். ஸோ இட்ஸ் நாட் அ குட் வே. ஸோ இப்படி இந்த ஃபாசல் ஃபியூவல்ஸ்ல இருந்து நம்ம ஹைட்ரஜன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா இருந்துச்சுன்னா, it is called, okay, that particular hydrogen is called as gray hydrogen. That's it. Yes, அதான் gray hydrogen. So 90% of இப்போ ரீசன்ட் டேஸ்ல 90% ஆஃப் ஹைட்ரஜன் கேஸை நம்ம எப்படி தான் எடுக்கிறோம், ஃப்ரம் நேச்சுரல் கேஸஸ் ஆர் கோல்ல இருந்து நம்ம எடுக்கிறோம், நிலக்கரியில இருந்து எடுக்கும். திஸ் ப்ராசஸ் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதான் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ தட்ஸ் த ரீசன் இட்ஸ் நாட் அ குட் வே டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட், வாட் இஸ் கிரீன் ஹைட்ரஜன்? ஸோ கிரீன் ஹைட்ரஜன்னா முதல்ல என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்
water. So water நம்ம electrolysis பண்றோம். Okay, when we are passing the electricity, என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல் ரெண்டா உடஞ்சி ஒரு பக்கம், ஓகே, ஒரு பக்கம் ஹைட்ரஜன் கேஸ், இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர், அதில் நமக்கு என்ன ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ நமக்கு தேவையானது என்ன, ஹைட்ரஜன் கேஸ். சரி, ஹைட்ரஜன் கேஸ் தான் ஃபியூவல். கூடவே ஃபார்ம் ஆகுறது என்ன, ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் என்விரான்மெண்ட்ல ஃப்ரெண்ட்லி தானே? எஸ், நமக்கு என்விரான்மெண்ட்ல ஆக்சிஜன் கண்டிப்பா தேவை. ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்மளால லிவிங் பீயிங்ஸால பிரீத்திங் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ குட் சோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த வழியில எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் மூலமா நம்மளால ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஃபியூவலையும் எடுக்க முடியும். அட் த சேம் டைம் ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகுது. ஆக்சிஜன் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட், யூசிங் ரெனியூவபிள் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாதான் நமக்கு வாட்டர், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸா பிரியும். அப்ப நமக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இன் த வே ஆஃப் விண்ட், சோலார் அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஓகேவா? ஸோ இந்த 3 வழியில நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றோம்னா, ஸோ எலக்ட்ரிசிட்டி வரக்கூடிய வழியும் கிரீன், ஓகே, கிரீனரியா இருக்கு. ஓகே, தென் அதுல இருந்து நம்ம பண்ற ப்ராசஸ் என்ன, எலக்ட்ரோலைசிஸ். அந்த ப்ராசஸும் பிரச்சனை இல்லை. அண்ட் அந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய 2 கேஸஸ் என்ன, ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். இந்த ரெண்டுமே என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ என்ன ஆகுது, இந்த இடத்துல எங்கேயுமே கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகல. கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகலைன்னா என்ன ஆகாது, நம்மளுடைய குளோப் வந்து, ஓகே, குளோபல் வந்து என்ன ஆகாது, வார்ம் ஆகாது. தட்ஸ் இட். நெக்ஸ்ட், எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட ரோல் வருது. எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும், தென் எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரோட்ஸ்ல 2 டைப், ஒன்று கேதோட், இன்னொன்று ஆனோட். நவ் இப்போ வாட்டர் இருக்கு, ஸோ எலக்ட்ரோலைட் இருக்கு. ஆஃபன் அசிடிஃபைடு வாட்டர் வித் பிட் ஆஃப் சால்ட். சரியா? யூஸ்வலா தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணியில 2 பிளேட்டை வைங்க. ஓகே, 2 பிளேட். ஸோ அது எலக்ட்ரோட்ஸ். அண்ட் அந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணியை கூட நீங்க கொஞ்சோண்டு சால்ட்டு இல்லைன்னா ஏதாவது ஆசிட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ அதான் அசிடிஃபைடு வாட்டர் ஆர் வாட்டர் வித் பிட் ஆஃப் சால்ட். ஏன்னா பியூர் வாட்டர் வந்து இன்சுலேட்டர் தான், அது ஈஸியாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு மினரல்ஸ் அண்ட் கொஞ்சோண்டு சால்ட், ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், எலக்ட்ரோட் என்னது இருக்கு, இன்னர்ட் மெட்டல்ஸ் லைக் என்ன, பிளாட்டினம் ஆர் கிராஃபைட். ஸோ இதை வந்து எலக்ட்ரோட்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் பவர் சோர்ஸ், எலக்ட்ரிசிட்டி நம்ம பாஸ் பண்ணுறோம், எஸ், டைரக்ட் கரண்ட். இப்போ பார்த்துட்டீங்கன்னா இப்போ கேதோட எடுக்கும்போது வாட்டர் நீங்க தனியா 2ஆ பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? If you break down water molecule, what you will get? H plus ion, then OH minus ion. These are the 2 different ions we will get from electrodes. So first இருக்கக்கூடியது என்ன, H plus ion. So H plus is a cation. Cation எந்த பிளேட்டை பார்த்து மூவ் ஆகும்? Of course கேதோட பார்த்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ H plus கேதோட் பக்கமா போகுது, கேதோட் பக்கமா போய் என்னாகும், அது நியூட்ரல் ஆகும், நியூட்ரல் ஆகி H2 மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ கேதோட்ல உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா உங்களுக்கு H2 கேஸ் ஃபார்ம் ஆகும். தென் ஆனோட்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க என்ன வரும், OH மைனஸ். ஸோ OH மைனஸ் ஆனோடு போகும். அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கேஸ் வந்து ஆனோட்ல ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கேதோட்ல ஹைட்ரஜன் கேஸ், ஆனோட்ல ஆக்சிஜன் கேஸ். ஓகே, ஸோ ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் எலக்ட்ரோலைசிஸ்ல போடும்போது ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் ஆக்சிஜன் கேஸ்ங்கிற ஓவரால் ரியாக்ஷன் நமக்கு கிடைக்கும். தட்ஸ் இட். சரி, இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே என்ன, எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ். எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் தான். ஸோ இங்க கேள்வி, இஸ் தி சேம் எலக்ட்ரோலைசிஸ் செட்டப் யூஸ்ட் இன் தி நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன்? எஸ், நம்ம மினிஸ்ட்ரி இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ அவங்க என்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்கன்னா நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை இப்போ செயல்முறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் ரீசன்ட் டேஸ்ல அதை அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல, நிறைய இன்ஸ்டிடியூட்ல அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எடுத்துக்கூடிய இந்த மிஷன், ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இட்ஸ் டயர். ஓகே, எஸ், இவங்களோட இந்த பேசிக் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய பேஸ்மெட்டே, ஓகே, இம்பார்ட்டன்டான ஃபண்டமெண்டலே எங்க தான் இருக்குன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில தான் இருக்கு. எஸ், ஸோ என்ன அவங்க சொல்றாங்க, ஆனோட்ல நமக்கு
இப்போ நீங்க பாத்தீங்கல்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நீங்க பார்த்த விஷயம் என்ன, O2 கேஸ் ஆனோட்ல அண்ட் கேதோட்ல ஹைட்ரஜன் கேஸ். இந்த பேசிக் செட்டப்ல தான் இந்த ப்ராஜெக்டை இவங்க நிறைய இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் த டெக்னாலஜி யூஸ்ட் இஸ் ஃபார் மோர் அட்வான்ஸ். பட் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செட்டப் இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட் ஸ்கூல் லெவலுக்கு இருக்கக்கூடிய, ஓகே, ஸ்கூல் லெவலுக்கு நம்ம பார்க்கக்கூடிய பேசிக் ஃபண்டமெண்டலுக்காக இதை நம்ம பார்க்கலாம். பட் ஒரு இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ், ஓகே, நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன செட்டப்போட இருக்காது, இன்னும் ஃபார் மோர் அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சார் தேர்ஃபோர் ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த மிஷன், ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய செட்டப்பை பொறுத்த அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஃபார் அட்வான்ஸ்டா இருக்கும். பட் என்னதான் அட்வான்ஸா இருந்தாலும் அந்த பெரிய செட்டப்புக்கும் பேசிக்கான பிரின்சிபல் எங்க தான் இருக்குன்னா எலக்ட்ரோலைசர்ஸ்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப் செட்டப்புக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய செட்டப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ், கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட், அப்கோர்ஸ் நம்ம ஸ்கூல் லெவல்ல இருக்கும்போது என்ன ஆகும், சும்மா சின்னதா ஒரு கிளாஸ் ஸ்பீக்கர். ஆனா இந்த மாதிரி பிளான்ட், ஹைட்ரஜன் பிளான்ட் எடுத்துட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல பெரிய பெரிய டேங்க் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. தென் எலக்ட்ரோட்ஸ், நம்ம என்ன எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணோம், பிளாட்டினம் ராட்ஸ் ஆர் கிராஃபைட் யூஸ் பண்ணோம். அதே இது ஹைட்ரஜன் பிளான்ட்டை பார்த்துட்டீங்கன்னா பிளாட்டினம் அலாய், இரிடியம் கோட்டட் பிளேட்ஸ் அண்ட் நிக்கல். ஓகே, ஸோ இதைத்தான் அங்க யூஸ் பண்ணுவாங்க. தென் எலக்ட்ரிசிட்டி, நம்ம என்ன டிசி டைரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணோம், ஸோ டிசி பேட்டரி, ஸோ பவர் சப்ளை. பட் ஹைட்ரஜன் பிளான்ட்டை பொறுத்த அளவுக்கு அங்க யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, அந்த எலக்ட்ரிசிட்டியும் ரினியூவபிளா இருக்கணும். ரினியூவபிளா தான் இருக்கணும். ஸோ ரினியூவபிளா இருக்கணும்னா என்ன வேணும், சோலார், விண்ட் அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. தென் எலக்ட்ரோலைட், என்ன சொல்யூஷன், நம்ம நார்மலா ஒரு தண்ணியில கொஞ்சோண்டு சால்ட், கரெக்டா, அசிடிஃபைட் ஆர் சால்டட் வாட்டர். அதே மாதிரி தான் அங்கேயுமே பியோர் வாட்டர் எடுப்பாங்க. நம்ம கூட இம்பியூரா டேப் வாட்டர்லாம் எடுப்போம், அங்க அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க பியோர் வாட்டர் எடுப்பாங்க. ஏன் பியோர் வாட்டர் எடுக்கிறாங்கன்னா, இம்பியூர் வாட்டரை சம்டைம்ஸ் யூஸ் பண்ணி ஒருவேளை அதனால அங்க அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய இந்த செட்டப்ல போய் டெபாசிட் ஆகி மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு ஏதாவது டேமேஜ் கிரியேட் பண்ணலாம். ஒருவேளை இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ட், இந்த ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அந்த ப்ரொடக்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலாம். இம்பியூரிட்டிஸ் வந்து இந்த ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ ஒருவேளை இம்பியூரா இருக்கக்கூடிய வாட்டரை யூஸ் பண்ற பட்சத்துல அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் நம்ம மேக் பண்ணி இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸ், ஓகே, அதுல எல்லாமே டேமேஜ் கிரியேட் பண்ணலாம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பியோர் வாட்டர், அண்ட் அந்த பியோர் வாட்டர் வந்து இன்சுலேட்டர். அப்போ அது கரண்டை கண்டக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் சால்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வித் மெம்பரைன்ஸ், ஓகே, சம் மெம்பரைன்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செட்டப் இருக்குல்ல, லேப் செட்டப்ல அதுக்கு பேர் என்ன, எலக்ட்ரோலைட்டிக் செல். பட் ஹைட்ரஜன் பிளான்ட் இருக்குல்ல, ஹைட்ரஜன் பிளான்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய செட்டப் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரைன். எஸ், ஸோ PEM எலக்ட்ரோலைசர் அப்படிங்கிறது என்னன்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரைன் எலக்ட்ரோலைசர். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது கூடவே அல்கலைன் எலக்ட்ரோலைசர்னு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகே, ரெண்டு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம ஹைட்ரஜன் பிளான்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. தென் பார்த்துட்டீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ், ஓகே, சாரி, ஹைட்ரஜன் யூஸ். இப்போ லேப் செட்டப்ல இருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் கேஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் எஸ் ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுதா, ஆக்சிஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுதா, அதுக்காக மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் ஹைட்ரஜன் பிளான்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரஜனை வந்து நம்ம ஃபியூவலா யூஸ் பண்ணுவோம். எஸ், வி கேன் ஸ்டோர், compress and used for fuel, transport and industry. ஸோ இந்த மூணு விஷயத்துக்காக நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த ஹைட்ரஜன் ஃபியூவலை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் மிஷன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறாங்க இல்லை, ஸோ ஹைட்ரஜன் பிளான்ட்ஸை மேக் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். ஸோ இதோட எக்ஸாக்டான மிஷன், ஓகே, இதோட எண்ட் கோல் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டு மேக் இந்தியா அ குளோபல் ஹப் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அரப் கண்ட்ரிஸ் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அரப் கண்ட்ரிஸை யாருமே ஃபோக்கஸே பண்ணல. பட் ரீசன்ட் டேஸ்ல அரப் கண்ட்ரிஸோட வேர்ல்டு வைட் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அதிகம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா த பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம். ஸோ எப்போ அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பிளேசஸ்ல நமக்கு அதிகமா கோல்டு அண்ட் கோல்ஸ் எல்லாமே கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சோ அதுல இருந்து வேர்ல்டு வைடா அரப் கண்ட்ரீஸோட மார்க்கெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம வேர்ல்டு எப்பவுமே என்ன ஆகுதுன்னா எனர்ஜியை, ஓகே, பேஸ்ட் ஆன் எனர்ஜி, யாருக்கிட்ட எனர்ஜி ரிசோர்சஸ் அதிகமா இருக்கோ அந்த கண்ட்ரீஸோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் இந்த நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மிஷன், ஹைட்ரஜன் மிஷன்.
ஸோ இந்த மிஷனோட மெயினான ஒரு மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இந்த ஃபியூவல்ஸோட அளவை அதிகப்படுத்தியாச்சுன்னா ஃபியூச்சரில் வேர்ல்டை கம்பேர் பண்ணுறப்போ அதில் இந்தியா வந்து ஒரு டாப் மோஸ்ட் எனர்ஜி ரிசர்வ்டு கண்ட்ரியாக இருக்கும். எஸ், அதிகமான எனர்ஜி ரிசர்வேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா வேர்ல்டு வைடாக இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமாகும். ஓகே, ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃபாசில் ஃபியூவல்ஸோட இம்போர்ட்டை கம்மி பண்ணணும். நம்ம அதிகமாக வேற வேற கண்ட்ரீஸ்லேருந்து இந்த பெட்ரோலியம் ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ண என்ன ஆகும்னா, நம்ம கண்ட்ரி இருக்குல்ல, நம்ம கண்ட்ரியோட ருப்பீஸ், ஓகே, ருப்பையோட மதிப்பு வந்து கம்மியாகி நம்ம யாருக்கிட்ட இருந்து வாங்குறோமோ அந்த கண்ட்ரியோட மணி வேல்யூ வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இம்போர்ட் பண்றதை கம்மி பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய ருப்பீஸோட மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம இம்போர்ட் பண்றதை கம்மி பண்ணணும்னா முதல்ல நம்ம கிட்ட நிறைய இருக்கணும். எனர்ஜி ரிசோர்சஸ் நம்ம கிட்ட அதிகமாக இருந்தால் தான் நம்ம இம்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த மிஷன். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, சப்போர்ட் இனோவேஷன் இன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அஸ் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பேஸ்டு தான் வச்சிருக்கக்கூடிய மிஷன். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து நிறைய இனோவேஷன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலையும் இதில் ஒன் ஆஃப் த கோலாக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், அச்சீவ் செல்ஃப் ரிலையன்ஸ். ஓகே, ஸோ யாரோட உதவி இல்லாமல் தன்னிச்சையா, ஓகே, தானாகவே எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் எனர்ஜி பேஸ்டாக இருக்கக்கூடிய இந்த என்வரான்மெண்ட்ல, ஓகே, சஸ்டைன் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மிஷனோட ஒரு கோலாக இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மிஷன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஓவராலாக நம்ம இந்த ஹைட்ரஜன், ஸோ நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு நம்ம இந்தியா வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, ரொம்ப நாளுக்கு நம்மளால ஃபாசில் ஃபியூவல்ஸ், ஓகே, ஸோ நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அது கூடிய சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அது தீருதோ தீரலையோ, பட் அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸஸ் இட் இஸ் ஹைலி ஹார்ம்ஃபுல் ஃபார் த என்வரான்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம், ஃபியூச்சரில் நமக்கு வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன்ஸும் நல்லா இருக்கணும்னா இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த என்வரான்மெண்ட்டை அவங்களுக்கும் பீஸ்ஃபுல்லான ஒரு என்வரான்மெண்ட்டாக வைக்கணும்ல. நம்ம பாட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் அடிக்கிற இடத்துல எல்லாத்தையும் இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை எரிச்சு கொளுத்தி அட்மாஸ்பியரை நீங்கள் நம்ம டேமேஜ் பண்ணியாச்சுன்னா அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் கேன்சர் அண்ட் எவ்வளவோ டெட்லி டிசீசஸ் இருக்குது. ஸோ அந்த டிசீஸால் அஃபெக்ட் ஆகி சின்ன வயசுலேயே நிறைய குழந்தைங்க இப்போ கேன்சர் ஆகுறாங்க, கேன்சர் டிசீஸோட பிறக்கிறாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்டை இந்தியா இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, என்வரான்மெண்ட்டை நம்ம ஒன்ஸ் அகெயின், ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், ஓகே, ஒரு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டாக தான் இதை இந்தியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பேஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய இன்னோவேஷன்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அண்ட் கிரீன் கெமிஸ்ட்ரி பேஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல இந்தியா பேஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோட ஒரு பெஸ்ட் இனிஷியேட்டிவாக தான் இந்த ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஈவன் நம்ம ரொம்ப கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிங்கிற சாப்டரை பேஸா வச்சு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கிரியேட் பண்ண ஒரு பெரிய பில்டிங் தான் இந்த ஹைட்ரஜன் மிஷன். ஸோ அதனால கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம போர்டு எக்ஸாமில் இதை பற்றின சில கேள்வியை கேட்டால் எழுத தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த செஷனில் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். எவ்வளோ டீட்டெயில்ஸு உங்களுக்கு தேவை, உங்களுடைய எக்ஸாம்ஸில் எவ்வளோ நீங்கள் எழுத முடியுமோ அவ்வளோ விஷயத்த நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபார் த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னும் நம்ம ஜைலம் சிபிஎஸ்சி 10th சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோட் பை இந்த செஷனுக்கான ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த மெட்டீரியலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். That's it for today. So see you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Bye, and finally, don't forget, stay well, steady well.